நம்மளுடைய 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குன்றத்தூர் பகுதியை சார்ந்த அபிராமி அவங்க வந்துட்டு சமூக வலைதளங்கள் மூலமா, டிக்டாக் மூலமா அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஆள் வந்து தொடர்புல ஏற்பட்டு அந்த தொடர்பு வந்து கள்ளக்காதலாக மாறி அவர் வந்துட்டு 2ஆம் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். அவர் வந்துட்டு மீனாட்சி குன்றம். அவருடைய தூண்டுதல்னால இவங்களுடைய சொந்த பெற்ற சின்ன பிள்ளைகள், அதாவது 6 வயது மகன் அஜய் மற்றும் 4 வயது கார்மிகா, 2 குழந்தைங்க இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேங்க்ல வேலை செய்யறாங்க. இந்த குழந்தைகளை கள்ள தொடர்புனால அந்த 2ஆம் குற்றவாளி அவருடைய தூண்டுதலின் பேர்ல பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு கோயம்பேடு போகிற ரூட்லேயே அந்த சிறிது அரை மணி நேரத்திலேயே போலீசாரால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இது வந்து பெரிய துயர சம்பவம். ஒரு தாயே தன் குழந்தைகளை வந்துட்டு கள்ளக்காதலுக்காக கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய துயர சம்பவம். அதனுடைய வழக்கில் தீர்ப்பு வந்து இன்னைக்கு நம்மளுடைய காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டு சாகும் வரை தண்டனை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 குற்றவாளிகளுக்கும், குற்றவாளி 1 வந்துட்டு அபிராமி, 2ஆம் குற்றவாளி மீனாட்சி குன்றம், 2 பேருக்கும் தலா 15,000 ஃபைன் போட்டிருக்காங்க. அதை கட்டலைன்னா இன்னும் 3 வருட காலம் வந்துட்டு கடுமையான சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வந்துட்டு வரவேற்கத்தக்கது. இதை பார்த்தாவது இனிமேலாவது இந்த மாதிரி துயர சம்பவங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கணும். இந்த மாதிரி டிக்டாக் சமூக வலைதளங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கிற நல்லதை நம்ம கற்றுக்கணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இனிமேலும் நடைபெறாமல் இருக்கணும்னு சொல்லி